ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகைப்பாடல்கள்ல கையடை படலத்துல 9வது பாடல் பார்க்க போறோம். சதமகன் தனை சம்பரன் எனும் மதமகன் துறந்து அரசு வவ்வினான் கதம் அகன்றிடா கனக வெற்பு அவன் விதம் அகன்று வந்து உன்னை மேவினேன். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். சதமகன் தனை இந்திரனை சம்பரன் எனும் மதமகன் மதம் கொண்ட அரக்கனாகிய சம்பகாசுரன் துறந்து அரசு வவ்வினான். அவன் இந்திரனை வென்று அரசாட்சியை அபகரித்தான். கதம் அகன்றிடா கோபம் தணியாத காரணத்தினால் கனக வெறுப்பு அவன் விதம் அகன்று வந்து தேவலோகத்தை விட்டு விலகி வந்து உன்னை மேவினேன் உன்னையே தஞ்சம் புகுந்தேன். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். சதமகன் அப்படிங்கிறது இந்திரனுக்கான இன்னொரு பெயர். ஏன்னா சதம் அப்படின்னாலே சதவிகிதம் அப்படின்னு சொல்றோம்ல, சதம் அப்படின்னாலே 100ன்னு அர்த்தம். 100 வேள்விகள் செய்தால்தான் இந்திர பதவியே கிடைக்கும். அதனால இந்திரனுக்கு சதமகன் இன்னொரு பேரு. சம்பரனை என்ன சொல்றாரு? மதமகன் அப்படிங்கிறாரு. மதம் அப்படின்னாலே ரொம்ப மதம் கொண்ட யானை அப்படின்னு சொல்றோம்ல, ரொம்ப கோபம் மிகுதியாக கொண்ட அரக்கன் அப்படிங்கிறதுனால சம்பரன் எனும் மதமகன் அப்படின்னு சொல்றாரு. துரத்தல் அப்படின்னா வெல்லுதல்னு அர்த்தம். சம்பகாசுரன் இந்திரனை வென்று அரசு வவ்வினான். வவ்வுதல் அப்படின்னா வெக்கி, முதல்ல வெக்குதல். அதாவது நம்ம கிட்ட அந்த பொருள் இல்லையே, நம்ம எப்படியாவது அதை அடையணும் அப்படின்னு நினைத்தல். அதுக்கப்புறம் அதை நினைச்சு அதை செயல்படுத்துதல். அதை எப்படியாவது இன்னொருத்தன்ட்டு புடுங்கிறது இருக்குல்ல, அதை நினைக்கிறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. இது ரெண்டையுமே சேர்த்த சொல் தான் இந்த வவ்வுதல் அப்படிங்கிறது. அதனால மதமகன் துறந்து அரசு வவ்வினான்னா இவன்ட்டு இருந்து அந்த அரசாட்சியை புடுங்கிட்டான் அப்படின்னு சொல்ல வர்றாரு. கதம் அகன்றிடா கனக வெறுப்பு அப்படின்னு வர்ற இடத்துல கதம் அப்படின்னாலே கோபம்னு அர்த்தம். கதம் அகன்றிடா கொஞ்சம் கூட அவனுக்கு சம்பகாசுரனுக்கு கோபம் தனியவே இல்லை. அதனால கனகம் அப்படின்னாலே பொண்ணுன்னு அர்த்தம். ஏன்னா சிதம்பரத்துல நடராஜர் மூர்த்தி எழுந்தருளி இருக்கக்கூடிய பொன்னம்பலத்தை நம்ம கனக சபை அப்படின்னு தானே சொல்றோம். அதனால இந்த இடத்துல கனக வெறுப்பு. அதே மாதிரி வெறுப்பு அப்படின்னா வெல்லுதல். எப்படி வெற்றி அப்படின்னா விக்டரி அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி வெறுப்பு வெல்லுதல் அப்படிங்கிறதுக்கான வினைச்சொல் தான் வெறுப்பு அப்படின்னு பெயர் சொல்லாக வருது. கனக வெறுப்பு அப்படின்னா தேவலோகத்தை நம்ம எப்பவுமே பொன்னுலகம் அப்படின்னு தானே சொல்லுவோம். அதனால பொன்னுலகத்தை வென்று இவன்கிட்ட இருந்து புடுங்கி வென்று சம்பகாசுரன் வென்று விட்டான் அப்படின்னு சொல்ல வர்றாரு. கனக வெறுப்பு அவன் விதம் அகன்று வந்து அப்பேற்பட்ட தேவலோகத்திலிருந்து விலகி வந்து உன்னை மேவினேன். மேவினேன் அப்படின்னாலே மேவுதல் அப்படின்னா வெறும்ன சும்மா அடைதல் அப்படின்னு மட்டும் பொருள் இல்லை. மேவுதல் அப்படின்னா ரொம்ப நீயே கதி, உன்னை விட்டா வேற எனக்கு வேற ஆளே இல்லை. ஏன்னா நம்ம போன பாட்டிலே அப்படித்தானே பார்த்தோம். உருவம் மாறி வேறு உருவமாகிய நிருப நின்குடை நிழலின் நிற்றலும் பரிவின் நோக்கி நீ பகர்தியால் என தருவின் நாயகன் தான் விளம்பினான். அப்படி தசரதன் கேட்க உன்னுடைய வெண்கொற்ற குடைதான் எனக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி நான் வந்தேன் அப்படின்னு தானே சொல்றாரு. அதனால மேவுதல் அப்படின்னா சும்மா அடைதல்னு மட்டும் பொருள் கிடையாது. வேற நிர்கதியா வேற எனக்கு போக்கிடமே இல்லை, அதனால இங்க வந்தேன் அப்படின்னு பொருள். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. சதமகன் தனை சம்பரன் எனும் மதமகன் துறந்து அரசு வவ்வினான் கதமகன்றிடா கனக வெறுப்பு அவன் விதம் அகன்று வந்து உன்னை மேவினேன். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது
सर्वेषां मङ्गलं भवतु। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। ॐ शान्ति शान्ति शान्तिः।